சுலைமான் நபியுடைய எக்கனாமிக் பாலிசி பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும், ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா, அதுல முக்கியமான அம்சத்துல ஒண்ணுதான் இந்த எக்கனாமிக் பாலிசி என்பது. ஒரு வலுவான நாகரிகம் உருவாகணும்னா, அதுல வளமான விஷயங்கள் அங்க இருக்கணும். திறமையான மனித வளம் அங்க இருக்கணும். தெளிவான ஒரு பொருளாதார கொள்கை, ஒரு எக்கனாமிக் பாலிசி அங்க இருக்கணும். இது 3ம் ஒன்றாக இருக்கணும். அப்பதான் அந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும். இதற்கெல்லாம் முன்னாடி தௌஹீதை அங்க நிலைநாட்ட வேண்டும் அவர்கள். அல்லாஹ்வுடைய உதவியோடு நல்ல பொருளாதார திட்டமிடல் இருந்தது. தொழில்நுட்ப திறன் இருந்தது. அதனால சுலைமான் நபியால ஒரு சக்தி வாய்ந்த நாகரிகத்த அவங்களால உருவாக்க முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் பத்தியும் நம்ப கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் இத. எக்கனாமிக் பாலிசில ஒரு கிளாரிட்டி அவங்க கிட்ட இருந்தது என்று சொல்லலாம். பொருளாதார கொள்கையில எப்பவுமே நமக்கு ஒரு தெளிவு இருக்கணுங்க. ஒரு நல்ல ஆட்சி முறை அதோடைய முக்கியமான அடையாளங்கள் ஒன்றுதான், அந்த பொருளாதார கொள்கை. அந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கை தெளிவாக இருக்கணும். அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் செயல்திறன் மிக்கவர்களாக இருக்கணும். ஒரு சமூகத்துடைய வளர்ச்சி அதன் உறுப்பினர்கள் எப்படி செயல்படுறாங்க, அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. அதனுடைய முன்னேற்றம் இது அனைத்தையும் உள்ளடக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். சுலைமான் நபி அவர்களுடைய வரலாற்றை நம்ம படிக்கும்போது, அவங்க அவங்க கிட்ட இருந்த ஒரு வலுவான, விரிவான ஒரு பொருளாதார அடித்தளத்தை அல்லாஹ் அவங்களுக்கு அளித்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய அவங்களுடைய நாகரிகம் சிவிலைசேஷன் 3 முக்கிய அம்சங்கள் இருந்தது அவங்க கிட்ட. முதலாவது ரா மெட்டீரியல்ஸ், மூல வளங்கள் சொல்லுவாங்க இத. அல்லாஹ் சுலைமான் நபிக்கு ஆ செம்பு, அந்த லிக்விட் காப்பர் இருக்கு இல்லைங்களா? அது ஓடும் ஊற்றை அவன் கொடுத்தான். பல்வேறு இயற்கை வளங்களே அவங்களுக்கு வழங்குனான். காற்றை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான் இல்லையா? அடுத்து ஸ்கில்டு லேபர் இருந்தது. திறமையான மனித வளம் அவங்க கிட்ட இருந்தது. அதாவது ஜின்கள் இருந்தாங்க, ஷைத்தான்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கீழ்ப்படிய வச்சான். அதுகளை எல்லாம். அவர்கள் அந்த ஜின்கள் என்ன செய்யும்? கடலுடைய ஆழத்துல மூழ்கி அவர்களுக்கு முத்து, பவளம் போன்றவற்றை எடுத்து தரும். பெரிய பெரிய அரண்மனைகள், கோட்டைகளை அவருக்கு கட்டி தரும். பல்வேறு கட்டுமான மற்றும் தொழில்நுட்ப பணிகளை இந்த ஜின்கள் செஞ்சு குடுத்துச்சு சுலைமான் நபிக்கு. அவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற படைப்புகளை சுலைமானுக்கு அஞ்சும்படி செய்தான். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நிர்வாகம் சிறந்த முறையில அவங்க கையாண்டாங்கன்னு சொல்லலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்த்தக பாதைகளை, இந்த ட்ரேட் ரூட்ஸ மேம்படுத்துனாங்க. சிரியா மற்றும் பலஸ்தீன் பகுதிகளுக்கு வர்த்தக கப்பல்கள் சென்றன என்று நம்ம வரலாற்றுல பார்க்கலாம். ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை அவங்க ஏற்படுத்தினாங்க. வர்த்தகத்துக்கு தேவையான சேவைகளை வழங்குனாங்க. அதற்கான கட்டுமான வளர்ச்சி அவங்க கிட்ட இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விரும்பியது, அதாவது உயர்ந்த அரண்மனைகள், சிலைகள், பெரிய பாத்திரங்கள், நிலையான அடுப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தாங்க அந்த ஜின்கள் அவங்களுக்கு. சூரா சபாவுடைய 13வது ஆயத் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் அளவுக்கு பொருட்களை தயாரித்து கொடுத்தன அந்த ஜின்கள். இரும்பு மற்றும் செம்பு போன்ற உலோகங்களை உருக்கி வடிவமைக்கக்கூடிய உலைகள், ஃபர்னேசஸ் அங்க இருந்தது. மிகுந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய வலுவான உற்பத்தி அமைப்புகள் அங்க இருந்தது. ஸோ லைட்ஸ் ஆகட்டும், மில்ஸ் ஆகட்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ராணுவ தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்தினாங்க. ரதங்கள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்குனாங்க. படைக்கு தேவையான வசதிகள் மற்றும் முகாம்களை அவங்க அமைத்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா, ஒரு வலுவான வெற்றிகரமான நாகரிகம் உருவாகணும்னா, வளமான மூல வளங்கள் இருக்கணும் அந்த நாட்டுல. 2வது திறமையான மனித வளம் இருக்கணும். 3வது தெளிவான ஒரு பொருளாதார திட்டம், கொள்கை இருக்கணும். அதாவது எக்கனாமிக் பாலிசி இருக்கும். இந்த 3ம் ஒன்றாக இருந்தால், ஒரு சக்தி வாய்ந்த நாகரிகமாக அந்த நாகரிகம் இருக்கும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார மாதிரி அந்த மாடல் நவீன உலகிற்கு பல படிப்பினைகளை தருது என்று சொல்லலாங்க. அவங்களோட அது ஒரு கதை மட்டும் இல்ல. ஒரு கதையாக நெறைய பேர் பார்க்குறாங்க. மாறாக அது பல படிப்பினைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று நம்ம பார்க்குறோம். ஒரு முழுமையான வாழ்க்கை முறை அது. தௌஹீத் அடிப்படையிலான ஒரு எக்கனாமிக் பாலிசி அவங்க மேற்கொண்டதால, அல்லாஹ்வுடைய உதவி எல்லா புறத்திலிருந்தும் அவங்களுக்கு வந்தது. அவங்க ஆட்சியில காணப்படக்கூடிய பொருளாதார அமைப்பு இன்றைய உலகிற்கு பல முக்கியமான பாடங்களை நமக்கு தருகிறது என்று சொல்லலாங்க. முதலாவது வளங்களை, இயற்கை வளங்களை பற்றி ஒரு நல்ல புரிதல் இருக்கணும். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு செம்பை, காற்றை வசப்படுத்தி குடுத்தான். இன்னும் பல வசங்களை வளப்படுத்தி குடுத்தான் இல்லைங்களா? இன்றைய உலகுல எண்ணெய், ஆயில் பாலிடிக்ஸ் நம்ம பார்க்கலாம். எண்ணெய், கனிம வளங்கள், தகவல் அதாவது டேட்டா இது போன்றவை தான் மிகப்பெரிய சக்தியாக பார்க்கப்படுது. வளம் என்பது மனிதனுடைய சொத்து அல்ல. அது ஒரு பொறுப்பு, அமானத். அதை நியாயமாகவும், பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டும்.
அப்படி பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த நாடு வளரும். ஸோ வந்து அடுத்தது 2வது வந்து மனிதர்களுடைய திறன் வந்து ரொம்ப முக்கியங்க. மனித வளம்னு சொல்லுவாங்க. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கீழ்ப்படிந்த ஜின்கள் வந்து பல வேலைகள் செஞ்சு குடுத்துச்சு. அல்லாஹ் வசப்படுத்தி குடுத்தான் அப்படி. இன்று நம்ம பார்க்கலாம் பொறியியலாளர்கள், இன்ஜினியர்ஸ், விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப நிபுணர்கள் வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கிறாங்க பிஇذنில்லாஹ். ஸோ நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னா, ஒரு நாட்டுடைய உண்மையான செல்வம் வந்து அதனுடைய மனிதர்களுடைய திறமை தான். மனித வளம் தான். 3வது வந்து உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்களுடைய காலத்துல வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கட்டிடங்கள், பொருட்கள் இதெல்லாம் இந்த உற்பத்தி வேலைகள் அதிகமாக இருந்தது. இன்று சில நாடுகள் என்ன செய்றாங்க? தயாரிக்கிறாங்க. சில நாடுகள் வாங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. ஸோ உற்பத்தி செய்யக்கூடிய சமூகம் தான் வலுவாக இருக்கும். அந்த நாடுகள் தான் வலுவாக இருக்கும். வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சமுதாயம் டிபெண்டன்சில இருக்கும். பலவீனமாக இருக்கும். இன்னைக்கு சில முஸ்லிம் நாடுகள் கிட்ட இத நம்ம பார்க்கலாம். அடுத்தது அடிப்படை வசதிகள் வந்து அந்த காலத்துல வந்து நகரங்கள், கட்டிடங்கள் வந்து சிறப்பாக அமைக்கப்பட்டுச்சு. இன்று சாலைகள், துறைமுகங்கள், தொடர்பு வசதிகள் ஆகியவை ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருக்கு. ஸோ அடிப்படை வசதிகள் இல்லை என்றால் பொருளாதார முன்னேற்றம் சாத்தியம் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். 5வது முக்கியமான விஷயம் தொழில்நுட்பம் மற்றும் ஒழுக்கம். இன்னைக்கு டெக்னாலஜில எங்கேயோ போயிடுச்சு எல்லா நாடுகளும். இன்றைய உலகில வந்து தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்துருச்சு. குறிப்பாக இந்த ஏஐ, இன்டர்நெட்லாம் வந்த பிறகு. ஆனால் அதற்கு ஒழுக்கம் மற்றும் நெறியோடு எல்லாரும் அதை பேணுறாங்களான்னா இல்ல. அப்படி பேணவில்லை என்றால் அது ஒரு ஆபத்தாக மாறும். அந்த டெக்னாலஜியே ஆபத்தாக மாறிடும். ஸோ தொழில்நுட்பம் வந்து அதை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும்னா, அது ஒழுக்கத்தோடு இணைந்து இருக்க வேண்டும். ஸோ நல்ல ஆட்சி வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி தாங்க. அவங்களுடைய ஆட்சியில நீதி, ஒழுங்கு, கட்டுப்பாடு இது எல்லாமே ஒரு சேர இருந்தது. தௌஹீத் அடிப்படையிலான ஆட்சியாக இருந்தது. ஆனா இன்று பல நாடுகள்ல வந்து ஊழல் இருக்குது. குழப்பங்கள் வந்து மலிந்து காணப்படுது. ஸோ நல்ல ஆட்சி இல்லை என்றால் எந்த பொருளாதாரமும் நீடிக்காது. அடுத்து 7வது முக்கிய விஷயம் வந்து நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அல் குர்ஆன் என்ன சொல்லுது? அதிகமா நன்றி செலுத்துங்கள்ன்னு சொல்லுது. இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான்? எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ நன்றி உணர்வு அவன்கிட்ட இல்ல. நன்றி உணர்வு இல்லைன்னா, அவனுடைய வளங்கள்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை போட மாட்டான். 8வது வந்து நீதி செலுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சமூகமா இருந்தாலும் சரி, நீதி இல்லை என்றால் அது நீடிக்காது. தற்காலிகமாக பளபளன்னு இருக்கலாம். ஆனா அந்த நாடு நீடிக்காது நீதி இல்லைன்னா. அநீதி மீது அமைந்த ஒரு பொருளாதாரம் சீக்கிரமாவே சிதைஞ்சு போயிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியில வந்து வளங்கள் இயற்கை வளங்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அவங்ககிட்ட திறமை இருந்தது. நல்ல ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அ இறைவனுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருந்தாங்க. நீதியான ஆட்சியை நிறுவுனாங்க. தவ்ஹீத் அடிப்படையில ஆட்சியை நிறுவுனாங்க. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக அவங்க இருந்தாங்க. அதனால தான் அது நிலைத்தது. அதனால தான் அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசி வந்து சிறந்து விளங்குச்சு. ஆனா இன்றைய உலகத்துல வளங்கள் நெறைய இருக்கு. அறிவு நெறைய கொட்டி கிடக்கு. அமைப்புகள் நெறையவே இருக்கு. ஆனால் இந்த நன்றி உணர்வு, மேலும் வந்து நீதி உணர்வு செலுத்துறது, இது எல்லாமே குறைஞ்சிச்சு. ஸோ ஒரு சமூகம் வளத்தால் மட்டும் உயராதுங்க. அது நீதி மற்றும் நன்றி உணர்வின் மூலம் தான் நிலைத்து நிற்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த தௌஹீத் அடிப்படையிலான இந்த பொருளாதார கொள்கை, எக்கனாமிக் பாலிசி நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயில் பாலிடிக்ஸோடு, ஏஐ ரெவல்யூஷனோடு, குளோபல் ட்ரேட் சிஸ்டமோடு பொருத்தி பார்த்து பல படிப்பினைகளை நம்ம பெறலாம் இல்லைங்களா? ஸோ நெறைய வளங்களை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில அதை பயன்படுத்துனாங்க. நீதமாக பயன்படுத்துனாங்க. ஒரு அமானத் என்று அதை உணர்ந்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் பார்க்கலாம் இல்லைங்களா? இந்த எண்ணெய், இந்த கனிம வளங்களை கட்டுப்படுத்தி என்ன செய்றாங்க? உலகத்தை பாதிக்கிறாங்க. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கை வந்து வளம் வந்து ஒரு அமானத் அதை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் என்று. அடுத்தது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ ரெவல்யூஷன் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? தொழில்நுட்ப புரட்சி. இந்த மனுஷன் வந்து மிகப்பெரிய தொழில்நுட்ப சக்திய பெற்றிருக்கிறான். ஆனா அது ஒரு எத்திக்ஸ் இல்லாம நெறிமுறையின்றி தவறாக பயன்படுத்துறான். அதனால நன்மையை விட அழிவுகள் தான் அதிகமாக இருக்கு. மேலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் ட்ரேட் சிஸ்டம் உலக வர்த்தக அமைப்பை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? யார் வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்துறாங்களோ, அவங்க தான் உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறாங்க. ஆனால் அதுல நீதி இல்லை என்றால் அது நீடிக்காது. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியில பார்க்கலாம். நீதி மற்றும் தெளிவான நிர்வாகத்தின் மீது அது இருந்தது. ஸோ இது இன்று நாம் பார்க்கக்கூடிய மாடர்ன் கவர்னன்ஸ் கிரைசிஸ் என்று சொல்லுவாங்க. நவீன ஆட்சியுடைய நெருக்கடி சொல்லுவாங்க. இதற்கு அப்படியே நேர்மாறானது. இன்று பல நாடுகள்கிட்ட வளங்கள் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்கு. ஆனால் நல்ல ஆட்சி இல்லாததால் குழப்பமும், அநீதியும் அதிகமாக இருக்கு. ஸோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை சுருக்கமாக நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வளங்கள் இருந்தால் மட்டும் போதாது. தொழில்நுட்பம் உச்சகட்டத்துல இருந்தால் மட்டும் போதாது. அமைப்புகள் நெறைய இருந்தால் மட்டும் போதாது. நீதி இருக்கணும், பொறுப்புணர்வு இருக்கணும், நன்றி செலுத்துதல் இருக்கணும். இறைவனுக்கு பயந்து அவனுடைய சட்டங்களை நாம் அமல்படுத்த வேண்டும். இது எதுவுமே இல்லை என்றால் எந்த பொருளாதார திட்டமும் கொள்கையும் நிலைக்காது. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் சரி.
உலகம் இன்று சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தௌஹீத் அடிப்படையிலான எக்கனாமிக் பாலிசி இல்லை என்றால் அது ஒருபோதும் நிலைக்காது.